இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேமியா இடியாப்பம் செய்ய போகிறோங்க. சில டைம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இடியாப்பம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் இடியாப்பம் செய்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்ல. அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு பேக்கெட் சேமியா எடுத்திருக்கேன்னா, சேமியா வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி, சேமியா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுலேயே உப்பு போட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொலைய விட்டுறக்கூடாது. நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு வந்து தேங்காய் பால், நம்ம இடியாப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி இதுக்கும் தேங்காய் பால் அரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்கும். செய்கிற வேலையும் வந்து சிம்பிளாக இருக்குமா? நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து தேங்காய் பாலே வடிகட்டியாச்சு. நம்ம சேமியாவும் சூப்பராக வந்துருச்சா, இதையே வடிகட்டிட வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேமியா இடியாப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதில் நாட்டு சர்க்கரையை போட்டு அந்த தேங்காய் பாலை ஊற்றி சாப்பிட்டு பார்த்தா அப்படி இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சில டைம் சோம்பேறித்தனமாக இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்கா? அப்போ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.